الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபிஈன்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து இதில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான முறையில் நாம் செய்வதற்கு நமக்கு தௌஃபீக்கை கொடுப்பானாக. மற்றும் அந்த செய்த அமலை அல்லாஹ் அங்கீகரித்து நமக்கு அருள் புரிவானாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அல்லவனி அல் உஷ்ருல் அஹீர் என்ற புத்தகத்திலிருந்து திருக்குர்ஆனுடைய கடைசி 3 ஜுஸ்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவை. அதில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரத்துல் முத்தஸிர். சூரத்துல் முத்தஸிர் 74வது சூறாவாக இருக்கின்றது. இது மக்காவில் இறங்கிய சூரா. அதே போல இதில் கிட்டத்தட்ட 56 ஆயத்துக்கள் உள்ளன. இந்த சூரா நாம் அனைவரும் அறிவோம், முதலில் இறக்கப்பட்ட சூறாவில் ஒன்றானது. சூரத்துல் அலக்குடைய முதல் 5 ஆயத்துக்கள் வஹீயின் முதலாக கொடுக்கப்பட்டது. பிறகு சில மாதங்கள் வஹீ துண்டிக்கப்பட்டது. அதற்கு ஃபத்ரத்துல் வஹீ என்று நாம் கூறுவோம். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சூரத்துல் முத்தஸிரை இறக்கினான். ஆகையால் தான் நாம் ஹதீஸ்களில் பார்ப்போம், முதலில் இறக்கப்பட்ட சூரத்துல் முத்தஸிர் என்று வந்திருக்கும். அதே போல சில ஹதீஸ்களில் சூரத்துல் அலக் இறக்கப்பட்டிருக்கு என்று வந்திருக்கும். இது இரண்டுமே அணுகக்கூடிய முறை உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம். முதலில் வஹீ இறக்கப்பட்டது 5 ஆயத்துக்கள். சூரத்துல் அலக்குடைய 5 ஆயத்துக்கள் மட்டும்தான், முழுமையான சூரா கிடையாது. 5 ஆயத்துக்கள் மட்டும்தான் இறக்கப்பட்டது. சூரத்துல் முத்தஸிர் முழுமையாக இறக்கப்பட்டது. ஆக முதல் வஹீ என்பது தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது சூரத்துல் அலக்கும், பிறகு நேரம் துண்டித்த பிறகு, காலம் துண்டித்த பிறகு முதலாவதாக இறக்கப்பட்டது சூரத்துல் முத்தஸிர். இந்த சூரத்துல் முத்தஸிரில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது, பொதுவாக உபதேசம் செய்யக்கூடியவர்கள், நசீஹா செய்யக்கூடியவர்களுக்கு இங்கு சில பண்புகளை நமக்கு கற்றுத் தருகின்றது இந்த சூரா. ஏனென்றால் சூரத்துல் முத்தஸிரை பார்க்கும் பொழுது போர்வையை போர்த்தி இருக்கக்கூடியவருக்கு சொல்லப்படும் அல் முத்தஸிர் என்று. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்ற அந்த பணியை கொடுத்திருக்கின்றான். மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், நலனை நாட வேண்டும் என்பதற்காக. அப்ப யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றானோ, மற்றும் அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் மக்களுக்கு, மற்றவர்களுக்கு, நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், உற்றார்களாக இருக்கட்டும், அண்டை வீட்டினர்களாக இருக்கட்டும், அறிந்தவர்களாக இருக்கட்டும், அறியாதவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் நாம் மார்க்கத்தை நல்ல முறையாக எடுத்து வைக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ, அவர்களுக்கு இந்த சூறாவில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. முதல் விஷயம், இந்த சூறாவில் நமக்கு பெறக்கூடிய படிப்பினை, சூரத்துல் அலக்கில் சொல்லப்பட்ட இக்ரா, கல்வி கற்றுக்கொள்வது. அந்த கல்வியை கற்றுக்கொள்வதினால் ஏற்படக்கூடிய பலன் அல்லது கல்வியின் பலன் பார்க்கும் பொழுது வணக்க வழிபாடு, இபாதத் செய்ய வேண்டும். அதனால்தான் குமில் லைலா இல்லா கலீலா என்று சொல்லப்பட்டது. நீ சூரத்துல் முஸம்மில்ல
குமில் லைல இல்லா கலீலா, இபாதத் நீங்கள் செய்யுங்கள். இப்போ இல்மை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதன் பிரகாரம் நீங்கள் அமலை செய்யுங்கள். பிறகு மூன்றாவது இந்த சூரத்துல் முத்தஸிரில் 2வது ஆயத்தில் சொல்லப்பட்டது கும் ஃபஅன்திர், எழுந்திருங்க, நீங்கள் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்க. அப்போ இல்முடைய பலன் என்பதை அமலும் செய்ய வேண்டும், மற்றவருக்கு நாம எடுத்துரைக்க வேண்டும், எத்தி வைக்க வேண்டும் சத்தியத்தை, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நாம் அழைக்க வேண்டும். இரண்டாவது படிப்பினை இந்த சூறாவில் நமக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு மக்களுக்கு நலனை நாடுவதற்குரிய தௌஃபீக்கையும் தாவா பணி செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுத்தான் என்றால், அவர்கள் முதலில் தன்னுடைய கல்வையும் உள்ளத்தையும் ஷிர்க் மற்றும் பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் கடும் முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய கல்வை, தன்னுடைய உள்ளத்தை ஷிர்க் இணை வைத்தலிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்தும் தம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி மனிதன் தன்னுடைய ஆடை அழுக்காகிவிட்டதென்றால், அதில் ஏதாவது ஒரு கரை பட்டுவிட்டதென்றால் அதை சுத்தப்படுத்துவதிலே அவன் முயற்சி செய்கின்றானோ, அதை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றானோ, அதே போல தாவா பணி செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தை மக்களுக்கிடம் எத்தி வைக்கக்கூடியவர்கள், குறிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நாம உபதேசம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் முதல் நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய உள்ளத்தை நாம் அதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த தாவா பணி மற்றும் மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பொழுது பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும், அதை ஃபேஸ் செய்ய வேண்டும். அதற்கு இந்த பாதையில் எதிரிகள் அதிகமாக இருக்கலாம், அல்லது தடுப்புகள் நிறைய இருக்கும். அந்த தடுப்பில் அல்லது மற்ற அந்த எதிரியில் சிலர் பணத்தாலும் பதவியாலும் பலமாக இருக்கலாம். அதை கண்டு நாம அஞ்ச தேவையில்லை. ஆக அதை கொண்டு அதிலிருந்து நாம தன்னை அஞ்சுவதோ அல்லது அதை பற்றி பயப்படுவதோ என்ற தேவையில்லை. நாம் விலகி இருப்பது என்று நமக்கு இந்த சூரத்துல் முத்தஸிருடைய 11 மற்றும் 11லிருந்து 13 ஆயத்து நமக்கு சொல்லப்படுகின்றது. ذرني ومن خلقت وحيدا وجعلت له مالا ممدودا وبنين شهودا என்ற இந்த ஆயத்தில் குறிப்பாக வலீத் இப்னு முகைரா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இறை நிராகரிப்பவரை பற்றி சொல்லப்பட்டது. அவனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தையும் கொடுத்திருந்தான், செல்வாக்கையும் கொடுத்திருந்தான். அதை கொண்டு இந்த மார்க்கத்தை நிறுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த தாவா பணியை தடுப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்தான். அப்ப அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கூறிவிட்டான், இதை விட்டுவிடுங்கள், அவனுடைய நிலைமையை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று. ஆக எப்பொழுதெல்லாம் நாம் மார்க்கத்தை எத்தி வைக்கும் பொழுது சிரமங்கள் அதிகமாக இருக்கின்றதோ நினைத்து கொள்ள வேண்டும், இது நமக்கு சோதனை வருகின்றது, எனக்கு அதிகமாக சோதனை ஏற்படுகின்றது. ஆக இந்த சோதனை கொண்டு நாம ஏமாந்து விடக்கூடாது. அதில் நாம் நிலையாக இருப்பதற்காக அல்லாஹ்விடமும் நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்கு நாம் மிகவும் நுணுக்கமான முறையில் அதை கையாள வேண்டும். பிறகு இந்த சூறாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை 43 மற்றும் 43லிருந்து 45வது ஆயத்தில் நரகவாசிகளுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கு கூறுகின்றான். குறிப்பாக இந்த தாவாவை எதிர்க்கக்கூடியவர்கள், மார்க்க பணிகளை தடுக்கக்கூடியவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கு கூறுகின்றான். என்ன, அவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பும் அவர்கள் துண்டித்துக் கொள்வார்கள், அடியார்களுடைய தொடர்பும் அவர்கள் துண்டித்துக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய உறவையும் அவர்கள் துண்டித்துக் கொள்வார்கள், மற்றும் தனக்கு மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகள், உற்றார் உறவுகளை அவர்கள் துண்டித்துக் கொள்வார்கள் என்று கூறினார். அதே போல அவர்களுடைய நாவு அசத்தியத்தை பற்றியே பரப்பிக் கொண்டிருக்கும். அதைதான் சூரத்துல் முத்தஸிருடைய 43லிருந்து 45வது ஆயத்து சொல்லப்பட்டது. காலு லம் நகு மினல் முஸல்லீன், அவர்கள் கூறுவார்கள், நாம் தொழுகையாளிகளாக இல்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், பிறகு நாம் மக்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் உணவளிக்கக்கூடியவர்களும் இல்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன்,
நாம் பொய்யையும் மற்றும் வதந்தியையும் பரப்புவதில் அவர்கள் கூட நாம் முழுமையாக முழுகி இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார். அப்ப முதல் விஷயம், தொழக்கூடியவர்கள் இல்லை, அல்லாஹுடைய உறவை துண்டித்தவர்கள். இரண்டாவது, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், படைப்பினங்களுடைய உறவுகளை துண்டித்தவர்கள். வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், பொய் மற்றும் அசத்தியத்தை பரப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆக இந்த தன்மையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த தன்மை நரகவாசிகளுடைய தன்மை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கு கூறியிருக்கின்றார். பிறகு ஐந்தாவது மற்றும் கடைசியாக இந்த சூறாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, தாவா பணியில் மற்றும் மார்க்க விஷயத்தை எத்தி வைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அல்லது பகைவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மிக மோசமான ஒரு பண்பு என்னவென்றால், குர்ஆனை சிந்திப்பதிலிருந்து அவர்கள் விலகி இருப்பார்கள். குர்ஆனை சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் குர்ஆனை கேட்டாலும் அவர்களுக்கு காதில் செவிப்பட்டாலும் அதை அவர்கள் சிந்திக்கவும் மாட்டார்கள், அதிலிருந்து படிப்பினை பெற மாட்டார்கள். ஆக குர்ஆனை கேட்கும் பொழுது அதை படிப்பினை பெறாதவர்கள், இது சுப்ஹானல்லாஹ் மார்க்கத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களுடைய பழக்கம் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. 49 மற்றும் 49 51 ஆயாத் வரை فَمَا لَهُمْ عَنِ التَّذْكِرَةِ مُعْرِضِينَ كَأَنَّهُمْ حُمُرٌ مُسْتَنْفِرَةٌ فَرَّتْ مِنْ قَسْوَرَةٍ என்று இங்கு சொல்லப்படுகின்றது. அப்போ குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு படிப்பினை பெறுவாமல் இருக்கக்கூடியவர்களை இங்கு ரப்புல் ஆலமீன் எடுத்துக்காட்டு கழுதையை பற்றி, குறிப்பாக காட்டு கழுதையை பற்றி இங்கு எடுத்துக்காட்டு கூறியிருக்கின்றான். காட்டு கழுதை எப்படி சிங்கத்தை பார்த்து விரண்டு ஓடுமோ, அதே போல் இவர்கள் உபதேசம் வரும் பொழுது, குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதப்படும் பொழுது அதை சிந்திக்காமல் அதிலிருந்து படிப்பினை பெறாமல் இவர்கள் விரண்டு ஓடுவார்கள். அப்போ இந்த ஆயத்து நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை மற்றும் உபதேசம் என்ன? இந்த தன்மையில் இருந்து நாம விலகி இருக்க வேண்டும். இந்த தன்மை என்னிடம் இருக்காமல் இருப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த தன்மை நம்மிடம் இருக்குது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடம் நாம இதற்குரிய தீர்வை நாம் தேட வேண்டும். ஆக குர்ஆனை ஓதும் பொழுது சிந்தித்து அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக நாம் குர்ஆனை ஓத வேண்டும். அதுக்கு அடுத்ததாக சூரத்துல் கியாமா நாம் அனைவரும் அறிவோம். சூரத்துல் கியாமா என்பது மறுமை நாளை பற்றி சொல்லப்படுகின்றது. இது 75வது சூறாவாக இருக்கின்றது. இது மக்கி சூறாவாக இருக்கின்றது. மக்காவில் இறக்கப்பட்டது அல்லது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறக்கப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 40 வசனங்கள் உள்ளன. இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை, இந்த சூறாவை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 6 தடவை மனிதன் என்ற வார்த்தை, அல் இன்சான் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கின்றான். நாம மிகவும் குறைவாக நாம் பார்க்கும்போது 6 தடவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்சான், மனிதன் என்ற அந்த தன்மையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கின்றான். அதே போல சூரத்துல் இஸ்ராவிலும் அல்லாஹ் தஆலா மனிதனை பற்றி கூறியிருக்கிறேன். அப்போ நாம் இதை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். எதற்காக ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை பற்றி அப்பொழுது அவங்க ஒவ்வொரு நேரத்திலும் மனிதன் மனிதன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றானே, ஏன் குர்ஆனில் அது திரும்பி திரும்பி சொல்லப்படுகின்றது? அதிகமாக ஒரே சூறாவில் அதிகமான வார்த்தைகள் இன்சான் என்று சொல்லப்படுகின்றதே, அதில் என்ன ரகசியம் இருக்கின்றது? அதில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கின்றது? அவன் கையாளக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்கும்? மற்றும் அவன் சென்றடையக்கூடிய இடம் என்னவாக இருக்கும்? அவனுடைய பாதை அவனுக்கு வெற்றிகரமாக இருக்குமா அல்லது அவனை அந்த பாதை அழித்து விடுமா என்ற அனைத்து விஷயத்தையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆக இந்த சூரா நமக்கு இதுதான் சிந்திக்க நமக்கு தூண்டுகின்றது. ஏனென்றால் மனிதன் என்பவன்
அவன் எங்கிருந்து பிறந்தான், அவனுடைய ரகசியம் என்ன, பிறகு அவன் எந்த விஷயத்தை அவன் மேற்கொண்டு கொண்டிருக்கான், இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை முற்படுத்திக் கொண்டிருக்கின்றான், பிறகு எங்கு சென்று அவனுடைய இருப்பிடம், அவனுடைய கடைசி நிலைமை எது என்று அவனுக்கு சிந்திப்பதும், அவன் செல்லக்கூடிய பாதை அவனுக்கு வெற்றிகரமாக அமையுமா அல்லது அதில் அவனுக்கு அழிவு ஏற்படுமா என்ற சிந்தனையை நமக்கு இங்கு சூரா தூண்டுகின்றது. ஆக நாம் குறிப்பாக சூராவை நாம் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6 முறை இன்சான், மனிதனே மனிதனே என்று சொல்லப்படுகின்றது. அதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா திருமறையில் அவன் ஒரு வார்த்தையை திரும்பி திரும்பி பயன்படுத்துகின்றான் என்றால் அது முக்கியத்துவம் இருந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பயன்படுத்துவான். அப்போ இங்கு நமக்கு ஒரே சூறாவில் இங்கு 6 தடவை சொல்லப்படுகிறது என்றால் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கின்றது. அந்த ரகசியத்தை, அந்த உண்மையை நாம அறிவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த சூறாவை நாம் குறிப்பாக தனிமையில் இருக்கும் பொழுது இதனுடைய அர்த்தங்களை படித்து நாம இதில் சிந்திக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆக இரண்டாவது படிப்பினை இந்த சூரா நமக்கு கொடுக்கக்கூடிய ஆயத் நம்பர் 11வது ஆயத்தில் கல்லா லா வஸர், எந்த இடத்தில் ஓடினாலும் எந்த இடத்தில் ஒளிந்தாலும் எங்கும் நமக்கு ஒளிவதற்காகவும் நாம் தஞ்சை பெறுவதற்காகவும் நமக்கு இடம் கிடைக்காது இந்த பூமியில். அப்பொழுது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சிறந்த இருப்பிடம் இருக்கின்றது. அவர்களுக்கு தான் செல்லக்கூடிய இடம் சரியாகவும் சீராக இருக்கும். ஆக இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினை, எல்லா நிலையிலும் இந்த உலகத்தில் நான் அல்லாஹ்விடமே சார்ந்திருப்பேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்வேன். ஏனென்றால் அவன் மட்டும்தான் என்னை இந்த உலகத்திலும் பாதுகாப்பான் மற்றும் மறுமையில் என்னை பாதுகாப்பான். அவனிடம்தான் நாம் சென்றடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று நமக்கு இங்கு சிந்தனை ஊட்டுகின்றது. ஆக சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு படைப்பினமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பற்றி அஞ்சுகின்றது. அது மலைகளாக இருக்கட்டும், அல்லது சுப்ஹானல்லாஹ் கால்நடைகளாக இருக்கட்டும், அல்லது சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், அனைவரும் அல்லாஹ்விடமே சென்றடையக்கூடியவராக இருக்கின்றான். அப்போ மனிதன் இந்த விஷயத்தை சிந்தித்து அவன் மறுமைக்காக தயார் செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய பிடிப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஆக அல்லாஹ்விடமே நாம சார்ந்திருப்பதற்காக நமக்கு கற்றுத்தருகின்றது. அதுக்கு அடுத்ததாக மனிதன் எவ்வளவு காரணங்களை சொல்லி, எவ்வளவு சாக்கு போக்கை சொல்லி, அவன் காரணத்தை கூறி தான் செய்த தவறை அவன் உண்மைப்படுத்த விரும்பினால், எவ்வளவு தவறுகள் அவன் செய்தாலும் அவன் அதை உண்மைப்படுத்துவதற்கும் அதை சத்தியப்படுத்துவதற்காக அவன் மக்களுக்கு முன்னால் வாதாடினாலும் அவன் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அவன் விட்ட மார்க்க சட்டங்களை, புறக்கணித்த மார்க்க சட்டங்களை அவன் மீது கணக்கிடுவதற்காக போதுமானதாக இருக்கும். எவ்வளவு காரணங்களையும் எவ்வளவு ரீசனை அவன் மனிதன் சொன்னாலும் சரி, அவன் தன்பால் உணர்வான், நான் செய்தது தவறுதான். அதுதான் அல்லாஹு தஆலா 14வது மற்றும் 15வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்ற பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா, மனிதன் தன் மீது தான் செய்த அனைத்து விஷயத்தையும் அவனே அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அனைத்தையும் அவன் அதை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றான். வலவ் அல்கா மஆதீரா, எவ்வளவு காரணங்களை முன்வைத்தாலும் சரி அவன் செய்த தவறு அவனுக்கு தெரியும். இந்த எந்த ஒரு உண்மையான காரணமின்றி நான் புறக்கணித்தேன், மார்க்க சட்டங்களை புறக்கணித்தேன் என்று அவனுக்கு தெரியும். சற்று சிந்தித்து பாருங்கள் என்று நாம சில நேரத்தில் ஏதாவது ஒரு தவறு செய்கின்றோம், மக்கள் நம்மிடம் சொல்லும் பொழுது நாம் ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி அல்லது காரணத்தை சொல்லி அதிலிருந்து நழுவ பார்க்கின்றோம். ஆனால் நாம் தனிமையில் அதை சிந்திக்கும் பொழுது, அந்த விஷயத்தை சிந்திக்கும் பொழுது நாம் அதனுடைய காரணத்தை எங்கும் அடைவதில்லை. நம்முடைய நஃப்ஸ் நமக்கு அதை சிந்திக்கக்கூடிய மற்றும் கணக்கிடுவதற்காக போதுமானதாக இருக்கும். ஆக என்ன நாம
விஷயத்தை நாம் புறக்கணித்தாலும், சுப்ஹானல்லாஹ், என்ன காரணங்களை நாம் முன்வைத்தாலும், நாம் எதற்காக மார்க்கத்தை புறக்கணித்தோம் அல்லது சோர்வடைந்தோம் அல்லது அதில் நாம் உற்சாகத்தை காட்டவில்லை என்று நாமே அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த விஷயத்தில் காரணங்களை வைப்பதும், பிறகு நம்முடைய நஃப்சுகளை நாமே ஏமாற்றிக் கொள்வதிலிருந்து நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடைய அந்த தீர்ப்பகத்திற்கு செல்லும் பொழுது நாம் அல்லாஹு தஆலா நம்மை பொருந்திய வண்ணமாக நாம் சென்று அவனை சந்திக்க முயற்சி செய்ய வேண்டும். மனிதன் எவ்வளவு முயற்சி செய்கின்றானோ அந்த முயற்சியின்படி அவனுக்கு அதனுடைய கூலியும் கண்ணியம் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு 4வது உபதேசம் இந்த சூறாவில் நமக்கு கற்றுக் கொடுப்பது, குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், குர்ஆனை கற்கக்கூடியவர்களும் கற்பிக்கக்கூடியவர்கள் இந்த மகத்தான இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதனால் இதில் கிடைக்கக்கூடிய அல்லது இதில் நாம் பெறக்கூடிய பலன் என்பது அதன் மீது நாம் அமல் செய்வது. குர்ஆனை நாம் கற்றுக்கொள்கின்றோம், படிக்கின்றோம், அதன் பிரகாரம் நாம் அமல் செய்யவில்லை என்றால் அது உண்மையான பலன் நமக்கு நாம் பெறவில்லை என்று அர்த்தம். அதே போல குர்ஆனில் சொல்லப்பட்ட கட்டளைகளை பூர்த்தி செய்வதிலும், குர்ஆனில் தடுக்கப்பட்ட விஷயத்திலிருந்து நாம் தடுத்துக் கொள்வதும், இது அனைத்துமே குர்ஆனை படிக்கக்கூடியவர்களுக்கு பெறக்கூடிய பலனாக இருக்கின்றது. அப்போ குர்ஆனை படித்து நாம் அமல் செய்யவில்லை என்றால் நாம் பலனை பெறாத மக்களாக இருப்போம். அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் பாதுகாப்போம். ஆக நாம் நமக்கு இந்த குர்ஆன் உடைய இந்த சூரா கியாமாவுடைய 18வது ஆயத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய உபதேசம், ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆன. நாம் எப்பொழுது அவர்கள் மீது குர்ஆனை ஃபைதா கரஅனாஹு, எப்பொழுது நாம் குர்ஆனை படித்தோமோ, ஃபத்தபி குர்ஆன, அந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள், படித்த விஷயத்தை பின்பற்றுங்கள். அப்போ நாம் அத்தபிஉல் கிராஅத பில் அமல், நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தையும் நான் அமல் செய்கின்றேனா என்று நாம சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் முதல் 10 ஆயத்துக்களை எடுத்துவிட்டு அதை படித்து அதில் அமல் செய்த பிறகுதான் அடுத்த கட்டமே அடுத்த ஆயத்துக்களுக்கு அவர் 10 ஆயத்துக்கள் செல்வார்கள். ஆக அவர்களுடைய வாழ்க்கை படித்த விஷயத்தை அமல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகையால் தான் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையை படித்த விஷயத்தை, குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை நான் இதை அமல் செய்கின்றேனா என்று நாம சிந்தித்து அதை அமல் செய்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தான் என்பதற்காக. இல்லை என்றால் நாம் அதை அமல்படுத்துவதற்காக முன்வர வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். 5வது உபதேசம், உஜூஹி யௌமஇதின் நாதிரா. 22வது ஆயத்தில் அந்த நாளில், மறுமை நாளில் சில முகங்கள் பிரகாசித்த வண்ணமாகவும் சந்தோஷ மகிழ்ச்சி அடைந்த நிலைமையில் இருக்கும் என்று இந்த ஆயத்தில் சொல்லப்படுகின்றது. ஆக இந்த ஆயத்தில் நமக்கு செய்யக்கூடிய உபதேசம், படிப்பினை, நான் எவ்வளவு முடியுமோ என்னுடைய முயற்சியை கொண்டு மறுமை நாளில் என்னுடைய முகத்தை பிரகாசமாகவும் அழகான முகமாகவும் சிறந்த முகமாகவும் ஆக்குவதற்காக நான் முயற்சி செய்வேன் என்று நாம் இதில் படிப்பினை பெற வேண்டும். ஏனென்றால் மகத்தான ஒரு நியமத்துகளில் மகத்தான ஒன்று அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பது. எந்த ரப்பை நாம் பார்க்காமல் வணங்கிக் கொண்டிருக்கின்றோமோ, எந்த ரப்புடைய அருக்குடைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவனை பார்க்காமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோமோ, நன்றி செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய, அந்த திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பது என்பது மகத்தான ஒரு அருக்கொடை என்று அறிந்து கொண்டு அந்த நாளில் பிரகாசமிக்க முகங்களாக நம்முடைய முகத்தை ஆக்குவதற்காக இந்த உலகத்தில் நாம முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த நாளில் 2 முகம்தான் இருக்கும். ஒன்று பிரகாசித்த வண்ணமாகவும் ரப்புல் ஆலமீனை பார்த்த நிலையிலும் இருக்கும். இன்னொன்று மிகவும் கருமை, சோர்வடைந்து கவலையில் முழுமையாக முழுகிய நிலைமையில் இருக்கும் முகம். அல்லாஹ் அந்த அப்படிப்பட்ட முகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய முகங்களை பிரகாசமான முகத்துடன் சிறந்த பொலிவோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.
ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய முகத்தை பார்ப்பதற்காக, அவனுடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக, நம்முடைய முகங்களை பிரகாசித்துக் கொள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு வழி, அல்லாஹுடைய மார்க்கத்தில் நாம் முழுமையாக நாம் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும். கடைசியாக இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய வார்த்தை, நரகவாசிகளுடைய பண்புகளிலிருந்து நாம விலகி இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் கியாமாவுடைய 31 மற்றும் 32வது ஆயத்தில் சொல்லப்பட்டது, ஃபலா ஸத்தக வலா ஸல்லா வலாகின் கஸ்ஸப வதவல்லா. அப்போ இந்த தன்மைகள், அவர் உண்மையும் படுத்தவில்லை, வந்த சத்தியத்தை அதை உண்மைப்படுத்தவில்லை, அல்லாஹ்வின் தரப்பில் இறக்கப்பட்ட அந்த வஹியை அவர் நிராகரித்தான், அவன் தொழுகவும் இல்லை, பிறகு அதை நிராகரித்து அதிலிருந்து அவன் விலகிவிட்டான், சரியான மற்றும் மார்க்கத்தை விட்டு அவன் விலகிவிட்டான் என்று இந்த தன்மை சொல்லப்படுகின்றது. ஆக இது நரகவாசிகளுடைய தன்மையாக இருக்கின்றது. இந்த தன்மை நம்மிடம் இருக்காமல் நாம இதை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த தன்மை விட்டு நாம வெகு தூரம் விளைந்து இருக்க வேண்டும். அடுத்ததாக 76வது சூரா சூரத்துத் தஹர். இந்த சூராவுக்கு சூரத்துல் இன்சான் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த சூரா மதீனாவில் இறக்கப்பட்டது. 31 ஆயத்துகள் உள்ளன. இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை என்ன? முதல் விஷயம், 8வது ஆயத்தில் வயுத்இமூன அத்அம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, அவர்கள் உணவளிக்கின்றார்கள் அல்லாஹுடைய மஹப்பத்திற்காகவும், அல்லாஹுடைய மஹப்பத்தையும் அல்லாஹுடைய நேசத்தை அடைவதற்காக, அவனுடைய மஹப்பத்திற்காக மிஸ்கீன்களுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிக்கின்றார்கள். அப்போ இந்த சமுதாயத்தில், நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் இது நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை, இந்த ஆயத்து நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், என்னால் முடிந்த வரை இந்த சமுதாயத்திற்கு நான் நலனை நாட வேண்டும். எவ்வளவு முடியுமோ என்னால் எவ்வளவு நலனை நாட முடியுமோ மக்களுக்கு, அதை நாம் அந்த நலனை மக்களுக்கு செய்ய வேண்டும். அது மக்களுக்கு உணவளிக்கக்கூடியதாக இருக்கட்டும், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும், எதுவரை என்றால் கைதிகளுக்கும். சுப்ஹானல்லாஹ். இங்கு கைதிகள் என்று சொல்லும் பொழுது பொதுவாக அங்கு காபிர்கள் கைதிகளாக இருப்பார்கள். அப்போ காபிர்களுக்கும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கும் நீங்கள் நலனை நாடுகள் என்று, இங்கு உணவு பரிமாறுங்கள் என்று சொல்லப்படுகின்றால், இதுவும் நாம் இந்த சமுதாயத்திற்கு நலனை நாடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இதில் நாம கான்ட்ரிபியூட்டும், இதில் நாம உற்சாகத்துடன் இதில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆக எவ்வளவு முடியுமோ நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேவையுள்ள மக்களுக்கு, அது நம்முடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரியார்களாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது வேற நம்முடைய அண்டை வீட்டினர்கள் இருக்கட்டும், நாம் அறிந்த தேவையுள்ளவர்கள் மிகவும் சிரமத்தில் இருக்கின்றார் என்றால் அவர்களுக்கு நாம் நலனை நாட வேண்டும். ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ், இந்த காரணத்தினால் நாம் நலனை நாடினோம் என்றால் வழிகேட்டில் இருக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு நேரான வழி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. பிறகு காபிராக இருக்கக்கூடியவன் முஸ்லீமாக ஆகலாம். அது உங்களுடைய அது நம்முடைய நலனால், நாம் செய்த நலனினால் அது பலன் கண்டிப்பாக தரும். இந்த விஷயத்தை நாம் சிந்தித்து நம்மால் முடிந்தவரை இந்த சமுதாயத்திற்கு, ஒட்டுமொத்த நாம் ஆளக்கூடிய சமுதாயத்தில் நாம உதவி செய்வது, என்னால் முடிந்த அளவுக்கு, எனக்கு அல்லாஹ் என்ன ஆற்றலை கொடுத்திருக்கின்றானோ, அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், மற்ற கல்வியாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், அதை கொண்டு என்னால் எவ்வளவு இந்த சமுதாயத்திற்கு நலனை நாட முடியுமோ அதை செய்ய வேண்டும். அது அனைத்துமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமுகத்திற்காகவும் அவனுடைய மஹப்பாவை பெறுவதற்காகவும் நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் நல்ல காரியம் செய்யும் பொழுது அந்த நல்ல காரியத்திற்கு
நன்றியோ அல்ல அதற்கு பகரமோ நாம இந்த உலகத்தில் காத்து கொண்டிருக்க கூடாது. அதற்கு பதிலாக ஏதாவது செய்வார்கள் என்று காத்து கொண்டிருக்க கூடாது. இதை சூரத்து தஹருடைய 9வது ஆயத்தில் இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாம் உணவளிப்பதே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக தான். அப்போ நம்முடைய செய்யக்கூடிய இந்த நலன் எதற்காக, அதனுடைய ரிசல்ட் என்னென்றா அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்கு பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன், எனக்கு கூலியும் எனக்கு அதற்குரிய பதிலும் அல்லாஹ்விடம் நான் பெற்றுக்கொள்வேன். ஆக இந்த உலகத்தில் யாரிடமும் அதற்குரிய பகரமோ அல்லது அதற்குரிய பதிலோ நாம காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவையில்லை. ஆக நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நான் செய்வது அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன், யாராவது எனக்கு நன்றி செலுத்துவார்கள், என்னை புகழ்வார்கள் என்ற அந்த விஷயத்தை நாம் காத்து கொண்டிருக்க அவசியம் கிடையாது. அதனால்தான் இந்த சூரா நமக்கு கற்றுத்தருவது செய்யக்கூடிய விஷயம், அது உணவளிக்கக்கூடிய விஷயத்தை ஆக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்யுங்கள். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் உங்களிடமிருந்து ஏதாவது ஒரு பதில் கிடைக்குமோ அல்லது ஏதாவது அவர்கள் நன்றி செலுத்துவார்களோ என்ற விஷயங்கள் நமக்கு தேவையில்லை என்று கூறுவார்கள். அதனால்தான் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சதகா செய்யும் பொழுது அவர்கள் இந்த ஆயத்தை கூறுவார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா என்று கூறுவார்கள். ஆனால் ஒருவர் நமக்கு உதவி செய்கின்றார் என்றால் நம்மீது என்ன கடமை இருக்கின்றது, நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஹதீஸில் வருகின்றது, மல்லம் யஷ்குரின்னாஸ் லம் யஷ்குரில்லாஹ், மனிதர்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ அல்லாஹ்விற்கும் அவர் நன்றி செலுத்தவில்லை. ஆக வாங்கக்கூடியவன், உதவியை அவன் பெறக்கூடியவனுக்கு கடமை என்பது என்ன, அவன் நன்றி செலுத்த வேண்டும். அவன் கேட்டாலும் சரி, கொடுக்கக்கூடியவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் கொடுக்கக்கூடியவர்கள், நலனை நாடக்கூடியவர்கள், நல்ல விஷயத்தில் அவர்கள் முன்னேற செய்யக்கூடியவர்கள் யாரிடமும் ஏதாவது திருப்பி கொடுப்பாங்க, ஏதாவது எனக்கு அவுட்கமிங் இது இவர்களால வரும் என்ற விஷயங்கள் நாம வைக்கக்கூடாது. கடைசியாக இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை சூரத்துல் தஹருடைய 23 25 ஆயத்து வரை, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா துதி' மின்ஹும் ஆஸிமன் அவ் கஃபூரா வஸ்குர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தன் வ அஸீலா. அப்போ இந்த காலையிலும் மாலையிலும் பகலிலும் இரவிலும் உன்னுடைய இரட்சகனுடைய பெயரை கொண்டு நீ துதிப்பாயாக, திக்ர் செய்வாயாக என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த ஆயத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை, எப்பொழுதுமே காலை மாலை துஆக்களுடைய பேணுதலை நாம செய்ய வேண்டும். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, காலை மாலைகளுடைய துஆக்களை, அதனுடைய பலனையும் அதனுடைய அசரையும் அதனுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அது நாம உணர்கின்றோமோ இல்லையே தெரியாது. ஆனால் உண்மையாக அதில் நாம அலட்சியமாக இருக்கின்றோம் என்று நாம அதை உணரலாம். குறிப்பாக காலை மற்றும் மாலை துஆக்கள் சுப்ஹானல்லாஹ் ஓதக்கூடியதனால் அதில் கிடைக்கக்கூடிய பலன் எண்ணற்ற. ஆக இந்த காலை மற்றும் மாலை, மார்னிங் ஈவினிங் என்று சப்ளிகேஷன் இருக்கின்றது. இதை நாம் பேணுதலாக நாம் மரணம் செய்ய வேண்டும். அதை பேணுதலாக நேரத்துக்குரிய அந்த நேரத்தை நாம செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதனால் நமக்கு இந்த உலகத்திலும் பாதுகாப்பு, பிறகு நமக்கு நம்முடைய எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை தேடுகின்றோம். மற்றும் காலை அடைந்தவுடனே அல்லாஹ்விடம் நிஅமத்தையும் அவரிடம் அந்த சிறப்பையும் நாம் பெறுவதற்காக முயற்சி செய்கின்றோம். ஆக காலை மாலை துஆக்களை நாம் பேண வேண்டும் என்று கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்று ஆப்ஸ்ல இருக்கின்றது மற்றும் PDF உடைய இதுல இருக்கின்றது. நாம காலை மாலை துஆக்களையும் மரணம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொருவரும், கேட்கக்கூடியவரும் சரி சொல்லக்கூடியவரும் ஒவ்வொருவரும் இந்த காலை மாலை துஆக்களுடைய அர்த்தங்களையும் அதில் இருக்கக்கூடிய விளக்கங்களை நாம் படித்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்த நமக்கு மகத்தான ஒரு கேடயம், மகத்தான ஒரு ஷீல்டு நம்முடைய இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கு அது நமக்கு ஒரு தடுப்பாகவே இருக்கின்றது. அது நமக்கு கொடுத்த அருளை அதில் அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. கண்டிப்பாக அதனுடைய அர்த்தங்களை புரிந்து நாம் படித்தோம் என்றால்
கண்டிப்பாக எந்த ஒரு அச்சமும் நமக்கு இருக்காது. வெளியே சென்றாலும் சரி, குறிப்பாக இந்த ஊரடங்கு நேரத்திலும் இந்த கொரோனா உடைய இந்த நிலையிலும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டித்தந்த அந்த காலை மாலையுடைய துஆக்கள் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாக அமைக்கும். அதே போல அந்த முழுமையாக அல்லாஹுடைய கட்டளை மற்றும் அவனை வணங்கிய நிலையில் அது கழியும். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை விரும்பக்கூடியவர்கள், குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளையை விரும்பி பூர்த்தி செய்யக்கூடியவர்களும் சரி, மற்றவர்களும் இந்த காலை மாலையுடைய துஆவை நாம் பேணி காக்க வேண்டும். இதை தொடர்ச்சியாக நாம் ஓதினோம் என்றால் கண்டிப்பாக இதனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உணரலாம். இதே போல மறுமையிலும் இதற்குரிய சிறந்த மற்றும் மகத்தான ஒரு கூலியை அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வான். ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த அனைத்து விஷயத்தை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. மற்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இந்த படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடங்களை கொண்டு இதை நாம் புரிந்து இது நம்முடைய வாழ்க்கையில் இதை அமல்படுத்தி சிந்தித்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்மை கொண்டு புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் சந்திக்கும் பொழுது நம்முடைய முகத்தை அல்லாஹு தஆலா பிரகாசித்த வண்ணமாகவும் சிறந்த முகத்தார் சந்திக்கக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.